ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ரோஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பாட்டி ஷேர் பண்ண ஒரு ரகசியத்தை உங்ககிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்படி நம்ம வீட்டிலே மசாலா அரைச்சி கோழி குழம்பு கிராமத்து ஸ்டைலில் செய்ய போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நம்ம சேனலில் சிக்கன் கிளீனிங் வீடியோ போட்டிருக்கு, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். அடுத்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்தை அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அடுத்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒரு 30 மினிட்ஸ்க்கு நம்ம இதை ஊற வச்சுப்போம். நான் ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு. ஒரு 3 கிராம்பு எடுத்துக்கோங்க, ஒரு பட்டைத்துண்டு, 2 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாமே நல்லா பொரியட்டும். ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, 2 பச்சை மிளகாய். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிப்போம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிப்போம். இப்போ இஞ்சி பூண்டு வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிப்போம். இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நம்ம சிக்கனில் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதுலேயும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஊற வச்ச சிக்கனை நல்லா மசாலா கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம மூடி வச்சிடலாம். இதை சிக்கன் நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு வேகட்டும். சிக்கன் வேகிறதுக்குள்ளாட்டியும் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஆட் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ண ஸ்பூன் இந்த ஸ்பூன் தான். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த ஸ்பூனில் நான் ஒரு 2 ஸ்பூனுக்கு மல்லி ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டைத்துண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 2 ஏலக்காய், 1 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை பொன்னிறமாக வறுத்துப்போம். நம்ம வறுத்ததை நல்லா ஆற வச்ச பிறகு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது கூட முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 முந்திரி பருப்பை உடச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா ட்ரையாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நமக்கு சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். மசாலா வாசனையும் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இப்போ நம்ம மசாலாவை சிக்கன் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம அரைச்ச மிக்சியிலே கொஞ்சம் தண்ணியை அலசிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம 10 மினிட்ஸ்க்கு இதை மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும் நமக்கு. இப்போ நான் ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியான தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும் தேங்காய் பால் ஆட் பண்ண பிறகு. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு சிக்கன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நமக்கு சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் ஒரு சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் இதை சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடமே வச்சு சாப்பிடலாம். அட்டகாசமாக இருக்கும். என்னோடய பாட்டி சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த சுவையான கிராமத்து ஸ்டைல் சிக்கன் குழம்பு நீங்களும் ரெடி பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும் வச்சிங்கன்னா மறந்துடாமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.